வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26ஆம் வசனம். மத்தேயு 19வது அதிகாரம் 26வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். கவனிக்கீங்களா? மனுஷராலே இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை. மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் இந்த காலில் இந்த வார்த்தையை நம்புறோம், விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நீங்க அதை விசுவாசிங்க. மனுஷரால் கூடாத காரியங்கள் உண்டு, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். நாம் பிரயாசப்பட்டு நடக்காத காரியங்கள் உண்டு, அநேகருடைய ஒத்தாசையை தேடியும் முடியாத காரியங்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனால் எல்லாம் கூடும். இந்த காலவெளியில் தேவன் கூடாத காரியங்களை கூடி வர பண்ணுகிறவர், முடியாத காரியங்களை முடிய பண்ணுகிறவர், நடக்காத காரியங்களை நடத்தி கொடுக்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை செய்வார். அதை குறித்து சில வசனங்களை இன்றைக்கு நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். நல்லா கவனிக்கீங்களா? இயலாமையில் தேவனால் கூடும். பேதுரு சொல்லுகிறார், எங்களால் இயலவில்லை, நாங்கள் எவ்வளவு இயன்ற மட்டும் பிரயாசப்பட்டோம், நாங்கள் எங்களால் முடிந்த அளவு எல்லாம் செய்து பார்த்து விட்டோம், இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றிணைந்து பிரயாசப்பட்டோம், முழு பலத்தோடு முயற்சி செய்தோம், எங்கள் பலன் வியர்த்தமானதுதான் மிச்சம், எங்களுக்கு பலன் ஒன்றுமில்லை, எங்களுக்கு இயலவில்லை. 2வது வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது, அவர்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். நாங்கள் இந்த நாளில் ஒன்றும் நடக்கவில்லை என்றதினால் நாங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாய் இன்னொரு நாள் பார்க்கலாம் என்று நாங்கள் வலையை அலச வந்துவிட்டோம். சுயமாகவே கணக்கு போட்டு இப்படி செய்தால் அப்படி செய்தால் பல காரியத்தை செய்துவிடலாம் என்று முயற்சி பண்ணினோம், ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை என்கிற ஒரு இயலாத சூழ்நிலை. பேதுருவினுடைய இயலாத நிலையில் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளோ பல காரியங்களை செய்து இயலவில்லை, முடியவில்லை, வாய்க்கவில்லை, நான் நினைத்த மாதிரி ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போகும்போது உங்களை தேடி இயேசு வருகிறார். பேதுரு இருந்த போட்டுக்கு இயேசு வந்தார். பேதுருவை தேடி இயேசு வந்தார். அவன் இயலாமையை அறிந்து வந்தார். நீங்கள் இயலாமல் இருக்கும்போது உலகத்தில் யாரும் உங்களை தேடி வரமாட்டார்கள். அந்த போட்டில் நிறைய மீன் இருந்தால் யாரோ கொஞ்சம் பேர் வந்து பார்ப்பாங்க, ஏன் சொல்லுங்கள், நமக்கும் கொஞ்சம் மீன் கிடைக்கலாம், திடீர்னு பேதுரு கொடுப்பாருன்னு. அவர்கிட்ட ஒரு மீனும் கிடைக்கலங்கிற சூழ்நிலையில் யாராவது வருவாங்களா? வரமாட்டாங்க. அவருக்கே ஒன்றும் இல்லை, போனால் நம்மகிட்ட ஏதாவது பணம் எதுவும் கேட்பாரா இருக்கும் அப்படின்னு கூட மக்கள் நினைக்கலாம். ஆனால் யாருமே வராத சூழ்நிலையில் இயேசு அவனை தேடி வந்தார். இந்த காலையில் எத்தனை பேர் நம்புகிறோம்? யாருமே உங்களை தேடி வரலனாலும் இயேசு உங்களை தேடி வருவார். எப்பொழுது? உங்கள் இயலாமையில், உங்கள் உதவியற்ற நிலையில் இயேசு உங்களை தேடி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார்.
தேவனால் எல்லாம் கூடும். சத்தமா சொல்லுமா அல்லேலூயா. அந்த போட்டில் இயேசு உட்கார்ந்து போதகம் பண்ணினார். இயேசு போதகம் பண்ணினார். நல்லா கவனிக்கீங்களா? நாம் ஆண்டவருக்கு கடன் பட்டவர்கள். நாம் நம்முடைய காரியத்தை அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். பேதுரு இயேசுவுக்கு போட் கொடுத்தார். ஆண்டவரே, என் போட்டில் உட்காந்து என்ன செய்யுங்க, போதகம் பண்ணிக்கிடுங்க. நம்ம ஆண்டவருக்கு கடன் பட்டவர்கள். அல்லேலூயா. அவருக்காக நாம் காரியங்களை செய்யும் பொழுது நல்லா கவனிக்கீங்களா? நீங்கள் கடன் பட்டவர்களா அந்த காரியத்தை செய்யும்போது கர்த்தர் உங்களால் முடியாத காரியத்தை கர்த்தர் கடன் பட்டவர் போல உங்களுக்காக செய்வார். அல்லேலூயா. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. இந்த கால வேளையில் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் போதகம் பண்ணி முடித்த உடனே ஆண்டவர் பேதுருட்ட சொல்கிறார், நீ ஆழத்தில் போய் வலை போடு. பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, ராத்திரி ஃபுல்லும் வலை போட்டோம், ஒன்றும் கிடைக்கலப்பா. மனுஷரால் கூடாத காரியம் தேவனால் கூடும். ஆண்டவரை, ஒன்றுமே நடக்கல ஆண்டவரே, ஆனாலும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்கள் வார்த்தை எனக்கு கிடைச்சிருக்கு, நீ ஆழத்தில் கொண்டு போய் வலைய போடுன்னு. அந்த ஒரு வார்த்தையை நம்பி இன்னைக்கு நான் போகிறேன். இந்த கால வேளையில் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற நல் வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து நிறைவேற்றி கொடுப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நீங்கள் காரியங்களை செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு முன்னேறி போங்க. சூழ்நிலை சரியில்லை, ஒன்றும் வாய்க்கலை, எனக்கு ஒரு நம்பிக்கை. கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னென்ன வார்த்தை சொல்லியிருக்கிறார் இந்த வருஷம்? இரட்டிப்பான நன்மையை தருவேன். ஆக அவரை நம்பி நான் காரியங்களை செய்கிறேன். ஆண்டவரை, நீங்கள் சொன்னீங்களே இரட்டிப்பான நன்மையை தருவேன், அந்த வார்த்தையை நம்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி போகிறாரு. வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனால் எல்லாம் கூடும். சத்தமா சொல்லும் அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, 2 படவுகள் அமிழத்தக்கதாக திரளான மீன்கள். அதற்கு காரணம் தேவனுடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்கள், தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. அதை பேதுரு கண்டான். இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை நீங்கள் காண்பீர்கள். அது உங்கள் வாழ்க்கையிலே உங்களால் செய்ய முடியாததை தேவன் உங்களுக்கு செய்கிறதாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். ஆதியாகமம் 26:12 வாசித்து பார்க்கும்போது, பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்பி பெலிஸ்தர் தேசத்தில் இருந்ததனால் அந்த பஞ்ச காலத்திலும் 100 மடங்கு பலனை கர்த்தர் ஈசாக்குக்கு கொடுத்தார். இந்த காலவில் அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்ப, ஆசீர்வாதத்தினால் நிரப்ப இன்றைக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். உற்சாகமாக சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக, கைவிட்டாலும் தேவனால் கூடும். யார் உங்களை கைவிட்டாலும் தேவனால் அந்த காரியம் கூடும். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 43வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவு செய்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்க படாதிருந்த ஒரு ஸ்திரீ. கவனிக்கீங்களா? ஒரு டாக்டரால் கூட அந்த ஸ்திரியை சுகமாக்க முடியவில்லை. அந்த வியாதி 12 வருஷமாக இருக்கிறது. ஒரு மருத்துவரை போய் பார்க்கணுன்னா சும்மா போக முடியாது. அங்கே போய் ஊசி போடணும்னா சும்மா போட முடியாது. அந்த மருந்து மாத்திரை வாங்கணும்னா ரொம்ப செலவாகும். அதுவும் என்ன வியாதின்னு உடனே தெரியலைன்னா நிறைய டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, பயங்கரமாக செலவாகும். இந்த அம்மா அதுக்குன்னே நிறைய பணம் செலவு பண்ணிட்டாங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், ஆஸ்திகளை எல்லாம் செலவு பண்ணிட்டாங்க. அப்போ ஆஸ்தியை கூட விற்று செலவு பண்ணுறாங்க.
எல்லாம் செலவு பண்ணியும் கூட ஒருவனாலையும் என்ன செய்ய முடியல, சுகமாக்க முடியல. ஒரு டாக்டருக்கும் அந்த வியாதிக்கு ஏற்ற மருந்தை கொடுத்து ஒரு சுகத்தை அந்த அம்மாவுக்கு கொடுக்க முடியல. அந்த அம்மாவுக்கு சரீரத்தில் வேதனை இருக்கிறது, வியாதி இருக்கிறது. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இரத்த போக்கு போய் கொண்டிருக்கிறது, சரீரத்தில் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது, வியாதியினால் அவள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். எவ்வளோ பணத்தை செலவு பண்ணியும் ஒரு டாக்டராலும் முடியவில்லை. பணம் வீணாய் போனது, பிரயாசம் வீணாய் போனது, பட்ட பாடுகள் எல்லாம் வீணாய் போனது. ஆனால் இப்பொழுது அந்த சகோதரி இயேசுவை நம்புகிறார்கள். அல்லேலூயா. இவ்வளோ நாளும் நான் டாக்டரை நம்பினேன், நான் இப்போ இயேசுவை நம்புகிறேன். ஐ பிலீவ் மை ஜீசஸ். இந்த காலையில் எத்தனை பேர் சொல்லுவோம் அல்லேலூயா? இவ்வளோ நாளும் இந்த காரியத்தை நான் நம்பினேன். என்கிட்ட இருக்கின்ற சொத்து பணத்தெல்லாம் நம்பி, அந்த இதெல்லாம் விற்று அடுத்து டாக்டரையும் நம்பி, அதெல்லாம் கொடுத்து அந்த மருந்தையும் நம்பி, அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டு இன்னும் வியாதி கூடிச்ச ஒழிய குறையலை. ஆனால் நான் இப்போ யார் மேலே நம்பிக்கை வைக்க போகிறேன்? இயேசுவின் மேல் நான் நம்பிக்கை வைக்க போகிறேன். அல்லேலூயா. வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம், 44வது வசனம். அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், விசுவாசத்தோடு வந்து நான் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாகி விடுவேன் என்று விசுவாசத்தோடு வந்து அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். கவனிக்கீங்களா தேவனுடைய பிள்ளைகளே? அந்த யூதர்கள் மத்தியிலே பிரதான ஆசாரியன், ராஜாக்கள், இன்னும் தீர்க்கதரிசிகள், இவங்க எல்லாம் போடுற ட்ரெஸ்ஸில் ஒரு தொங்கல் காணப்படுமா? கவனிக்கீங்களா? வஸ்திர தொங்கல். ஏன்னா அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஏன்னா அவர் ஒரு ஆசாரியன், ஏன்னா அவர் ஒரு ராஜா என்பதற்காக. இயேசு கிறிஸ்து இப்படி தான் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து ட்ரெஸ்லையும் ஒரு தொங்கல் இருந்தது என்பதாக. கவனிக்கீங்களா? அல்லேலூயா. ஆமாம், இயேசு கிறிஸ்து அப்படியே ஏன் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டான்னா, இவர் தீர்க்கதரிசி, அல்லது இவர் ஒரு ஆசாரியன், அல்லது இவர் ஒரு ராஜா என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக. இந்த அம்மா இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தில் அந்த தொங்கலை பார்த்தவுடன் ஆண்டவர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து, அல்லேலூயா. கவனிக்கீங்களா தேவ பிள்ளைகளே? அவள் விசுவாசத்தோடு போய் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம், 48வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். கவனிக்கீங்களா? இந்த அம்மாவுக்கு இயேசுவின் மேல் விசுவாசம். இப்போ இந்த காலவெல்ல தேவ பிள்ளைகளே, அந்த அம்மா இவ்வளோ நாளும் பணத்தை நம்பி, டாக்டர்களை நம்பி, எல்லாம் செலவு பண்ணியும் ஒன்றும் நடக்கலை. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துவை நம்புகிறாங்க, இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைக்காங்க. இந்த காலவெல்ல ஆண்டவங்களை பார்த்து பேசுகிறார், மகனே மகளே, நீ என்னை நம்புவாயா, நீ என்னை விசுவாசிப்பாயானால் நான் உனக்கு அற்புதம் செய்வேன். நீ பணத்தை நம்பி, அல்லது மனிதர்களை நம்பி, அல்லது உனக்கு இருக்கிற அந்த சொத்து சுகங்களை நம்பி அதையே நீ சார்ந்து கொள்ளுகிற வரை உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காது. ஆனால் என்றைக்கு நீங்கள் கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்து, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், என் இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன். ஒருவேளை வியாதி பலவீன நேரத்தில் மருத்துவர்களை பார்க்கிறது தவறல்ல, அதையே நம்பி போவது தான் தவறு, அதையே சார்ந்து போவது தவறு. ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது மருத்துவர்களால் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் இயேசு உங்களுக்கு செய்வார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஒரு சாட்சி தெரியும், பாசமாகும். அங்கே கங்கா ஸ்கேனில் சொல்லிட்டாங்க, அதன்படி ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குன்னு தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம், திருநெல்வேலிக்கு, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட. ஆனால் அங்கே போய் அங்கே ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒரு பிரச்சனையுமே இல்லை. காரணம், நாம் அதை மட்டும் நம்புகிறவங்க கிடையாது, இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் அற்புதம் செய்கிறவர்,
இயேசுவை நீர் குணமாக்குகிறவர். மனுஷரால் கூடாமல் போகிறது தேவனால் கூடும். எத்தனை பேர் நம்புறோம்? ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்து மூணாவது, அனைவராலும் தள்ளப்பட்டாலும் தேவனால் கூடும். அனைவராலும் நீங்கள் தள்ளப்பட்டாலும் தேவனால் உங்களுக்கு அற்புதம் செய்யக்கூடும். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிப்போம். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது, அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. கவனிக்கீங்களா? ஒரு மனுஷனை அசுத்த ஆவி பிடித்திருக்கிறது. அவனை நிறைய பேர் முயற்சி பண்றாங்க, சங்கிலிகளால கூட கட்ட பார்க்குறாங்க, என்னெல்லாமோ செய்து பார்க்குறாங்க, ஒருவனாலும் கூடாது இருந்தது. ஆக எல்லாரும் அவனை தள்ளிவிட்டார்கள். ஆக அவன் ஓடி போய்விட்டான். அவன் எங்கு போய் இருக்கிறான்? கல்லறைகளிலே போய் இருக்கிறான். அவன் குடியிருப்பு இப்பொழுது எங்க இருக்கிறது? கல்லறையில் இருக்கிறது. அவனை விலங்கு போட்டு வீட்டில் கட்டி வச்சிருந்தாலும், சங்கிலி போட்டு வீட்டில் கட்டி வச்சிருந்தாலும், இந்த சங்கிலியெல்லாம் முறிச்சிடுறான், இந்த விலங்கெல்லாம் முறிச்சிடுறான். கட்டுப்படுத்த யாரால் முடியல, ஒருத்தராலையும் ஒன்றும் செய்ய முடியல. எல்லாராலும் தள்ளப்பட்டு கல்லறையில போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். மோசமான வாழ்க்கை. அனைவரும் அவனை தள்ளிவிட்டு விட்டார், குடும்பமே அவனை தள்ளிவிட்டு விட்டது. ஆனால் இயேசு அவனை தேடி வந்தார். உற்சாகமா சொல்லும் அல்லேலூயா. இந்த கால தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்தார். தேவனால் கூடும். யாரும் விரும்பாத ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். எல்லாம் உடைக்கிறான், அடிக்கிறான், மிதிக்கிறான். குடும்பம் அவனால கேவலப்படுத்தப்படுகிறது. குடும்பத்துக்கே ஒரு கேவலமா இருக்கிறது. தன்னைத்தானே காயப்படுத்திட்டு இருக்கான். கல்லெடுத்து தன்னை குத்திக்கிட்டு இருக்கிறான். வேண்டாத காரியங்களை செய்து தன்னையே வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஏன்னா அவன் அசுத்த ஆவியின் பிடியில் போராட்டத்தில் இருந்தான். கவனிக்கீங்களா? சில நேரம் அசுத்த ஆவியின் போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது, உங்கள் குடும்பத்தில் வரும்போது, யாருமே உதவி செய்ய முடியாமல் தள்ளப்பட்டு போயிடுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவனால் எல்லாம் கூடும். உற்சாகமா சொல்லும் அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இக்கட்டான சூழ்நிலையில 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு அவனை தேடி வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? 8வது வசனம் வாசிங்க. அவனை நோக்கி, அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். கவனிக்கீங்களா? அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ. சில நேரம் அசுத்த ஆவியின் கிரியைகள் குடும்பங்களிலே போராட்டங்களையும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை வரும். கட்டுப்படுத்த முடியாது, அடக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது, கட்டை மீறி போகும், கேவலப்படுத்தி விடும், வாழ்க்கையை கேவலப்படுத்தி விடும், குடும்பத்தை கேவலப்படுத்தி விடும், பல அவமானங்களுக்குள் நம்மை கொண்டு போகும், பல நிந்தைகளுக்குள் நம்மை இழுத்து செல்லும். காரணம் என்ன என்று பார்த்தால், ஒரு அசுத்த ஆவியின் கிரியை, ஒரு அசுத்த ஆவியின் போராட்டம் அந்த குடும்பத்தை எவ்வளவு வேதனைப்படுத்தி விட்டது. ஆனால் இயேசு நல்லவர். சத்தமா சொல்லும் அல்லேலூயா. அனைவரும் அவனை தள்ளிவிட்டால் தேவனால் கூடும். இந்த காலவெளியில் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் எல்லாம் கூடும். தேவ பிள்ளைகளே, வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது அவனை கர்த்தர் விடுதலையாக்கினார், அவன் புத்தி தெளிந்திருந்தான். சத்தமா சொல்லும் அல்லேலூயா. இந்த காலவெளியில் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். தேவனுடைய வல்லமையினால், அதிகாரத்தினால் அவன் விடுதலை பெற்றான். இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்கிறார். எத்தனையோ மனிதர்கள் அல்லேலூயா அவனை சந்தித்தார்கள், கட்டுப்படுத்த பார்த்தார்கள், பல காரியங்களை செய்து பார்த்தார்கள், ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் இயேசு அவனை சந்தித்தார். அவன் வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. இந்த காலவேளையிலே சில காரியத்தில் இயேசு வந்து நம்மை சந்திப்பார். ஆமென் சொல்லுவோமா? இந்த மாசத்துல சில காரியத்தில் யார் வந்து சந்திப்பா? இயேசு சந்திப்பார். ஆமென் சொல்லுங்க. இந்த காரியத்தை இயேசு சந்திப்பார். இந்த காரியத்தில் இயேசு தலையிடுவார், மாற்றங்களை உண்டு பண்ணுவார், சத்துருவின் திட்டங்களை அழித்து விடுவார். சத்துரு அவனை குறித்து என்ன திட்டமிட்டிருந்தான்? இவனை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விட வேண்டும்,
இவனை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போக வேண்டும். ஆனால் கர்த்தர் அவனுக்கு வாழ்வு கொடுத்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா, சத்தமா சொல்லும் ஹல்லேலூயா ஆமென். நாலாவது இன்னொரு காரியம் நம்ம வாசிக்கலாம். நாலாவது, இல்லாமையில் தேவனால் கூடும். இல்லாமையில் தேவனால் கூடும். சில நேரம் நம்ம வாழ்க்கையில இல்லாமை வரும். வாசிக்கீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 2. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். கவனிக்கீங்களா? கானா ஊர், அந்த ஊர்ல, கானா அப்படிங்கிற ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்கிறது. கல்யாணம் சந்தோஷமா இல்லையா? அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம சபை பிள்ளைகளுக்கும் கல்யாண காரியங்களை கர்த்தர் நடத்தணும். ஆமென் சொல்லுவோமா? அங்க ஒரு கல்யாணம் நடக்கு. அந்த கல்யாண வீட்டில் இயேசு கிறிஸ்துவ கூப்பிட்டுருக்கான். நீங்க பார்த்தீங்கன்னா அங்க திராட்சை ரசம் இல்லை. ஒரு ஆசீர்வாதம் குறைவுபட்டு விட்டது. இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. எது இல்லை? இந்த காலவேளையில தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு விஷயம், எது இல்லையோ தேவன் அதை இருக்கிறதாக அழைக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எது இல்லையோ தேவன் அதை இருக்கிறதாக அழைக்கிறார். என் வாழ்க்கையில் இது இல்லையே, யாருமே செய்ய முடியாது. எங்க போய் அங்க ஓடவா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம், இல்லாமையில் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு. நீங்க விசுவாசிக்கணும். இல்லாமை என்று ஒன்று வந்தால் நீங்க அப்ப விசுவாசிக்கணும், எனக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. ஆக இது இல்லையேன்னு அதை பார்த்து சோர்ந்து போகாம, இந்த இல்லாமையில் எனக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது, தேவனை நான் எதிர்பார்க்க போகிறேன் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வாசிங்க ரோமர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து. நல்லா கவனிக்கீங்களா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. லூக்கா 8வது அதிகாரம் 49-50 வாசித்து பார்க்கும்போது, ஐயா உன் குமாரத்து மரித்து விட்டால்னு சொல்றாங்க. இயேசு சொல்ற, பயப்படாத, விசுவாசமாறு, அவள் பிழைத்திருப்பார். சத்தமா சொல்லுமா அல்லேலூயா. ஏன்னா மரித்தோரை கூட உயிர்ப்பிக்கிற தேவன் நம் தேவன். மரித்தோரை உயிர்ப்பித்து. வாசிங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் நல்லா கவனிக்கீங்க, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட சொல்லுங்க? இல்ல, ஐயோ திராட்சரசம் இல்லையே கவலையா இருக்க. அல்லேலூயா சொல்லுங்க. இது இல்லையே கவலையா இருக்க. இல்லைன்னா என்ன வந்துடும் சொல்லுங்க? இல்லைன்னா என்ன வந்துடும் சொல்லுங்க? கவலை. இல்லைன்னா என்ன வந்துடும் சொல்லுங்க? பதஷ்டம். இல்லைன்னா என்ன வந்துடும் சொல்லுங்க? ஒரு மாதிரி தலை குனிவு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லைன்ற நேரத்துல நான் ஒன்னு ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இல்லை அப்படின்ற நிலை வரும்போது நீங்க அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா he will bless you. அங்க திராட்சரசம் இல்லை, ஆனா ஆண்டவர் இயேசு இருக்கிறார். நீங்க திராட்சரசம் இல்லைங்கிறத பெருசா பேசாதீங்க, இயேசு இருக்கிறார்னு சொல்லுங்க. அல்லேலூயா. திராட்சரசம் இல்லை, ஆனா யார் இருக்கா? இயேசு இருக்கார். இந்த கால வேளையில உங்க வாழ்க்கையில் எனக்கு இது இல்லை அது இல்லை, ஆனா ஆண்டு சொல்ல, நான் உனக்கு இருக்கிறேன். அவரிடத்துல எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர் இல்லாதவைகளை இருக்கிறதாக அழைத்து உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து அதை உங்களுக்கு கொடுத்து எப்படி நிறைவா கொடுக்கிறார் பாருங்க. அந்த 10வது வசனம் வாசிக்கலாம். எந்த மனுஷனும் மனுஷர் பிரகாரமா முந்தி நல்ல ரசத்தை கொடுத்து ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ
நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. இல்லை அப்படின்றதுனால கிடைக்காதுன்னு கிடையாது, கர்த்தர் வைத்திருக்கிறார். The Lord is having blessings for you. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் நினைச்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் வைத்திருக்கிறார். எது வரைக்கும்? அவர் வேலை வரும்போது, இன் ஹிஸ் டைம். ஆண்டவர் சொன்னார், என் வேலை எப்போ அந்த நல்ல ரசத்தை கொடுத்தாரு? கரெக்டா கொடுத்தார். பந்திக்கு ஏய் திராட்சை ரசம் இல்லையா அப்படி சொல்லும்போது வந்துருச்சு, நாங்க சாப்பிடுங்க. நல்ல ரசத்தை கர்த்தர் வைத்திருந்தார். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். இல்லாமையில் தேவனால் கூடும். ஆமென் சொல்லுவோமா? கடைசி ஒரு காரியத்தை வாசி ஜெபிக்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1, தேவ பிள்ளைகளே, இயலாமையில் தேவனால் கூடும். 2, கைவிட்டாலும் தேவனால் கூடும். அனைவராலும் தள்ளப்பட்டாலும் தேவனால் கூடும். 4, இல்லாமையில் தேவனால் கூடும். 5, ரட்சிக்க தேவனால் கூடும். அல்லேலூயா சொல்லுவோமா? ரட்சிக்க தேவனால் கூடும். முழுவத்தானது ரட்சிக்க தேவனால் கூடுமா? கூடும். உங்க குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாம இருக்காங்க, அவங்கள ரட்சிக்க தேவனால கூடுமா? கூடும். பாசிபிள். கர்த்தர் செய்வார், ரட்சிப்பார், ஆசீர்வதிப்பார். வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். சாரி, இது மத்தேயு 19. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 25, 26 வசனங்கள் வாசிப்போம். மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். நல்லா கவனிக்கீங்களா? சீசர்கள் அதை கேட்டு எதை கேட்குறாங்க? 24 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், மேல் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம், ஒட்டகமானது ஊசியின் காதல நுழைவது எளிதா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் ரட்சிக்கப்படுறது கஷ்டம். ஏன்னா பணம் இருக்கிறதுனால, தேவையில்லாததுனால, அந்த ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால ஆண்டவரை தேட மாட்டேங்கிறான். அவனுக்கு எல்லாம் நல்லாவே இருக்கிறதுனால யாரை தேட மாட்டேங்கிறான்? ஆண்டவரை தேட மாட்டேங்கிறான். அவங்க ரட்சிக்கப்படுறது கஷ்டம் அப்படின்னா சீசர் கேட்டாங்க, அப்போ யார் ரட்சிக்கப்பட முடியும்? ஆண்டவர் சொன்னார், தேவனால் எல்லாம் கூடும். ஐஸ்வர்யவான்களை ரட்சிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். சத்தமா சொல்லுமா அல்லேலூயா. இவங்க ரட்சிக்கப்படவே மாட்டான், கர்த்தர் அவங்கள ரட்சிப்பார். இவங்க சந்திக்கப்படவே மாட்டாங்க, கர்த்தர் அவங்கள சந்திப்பார். இவங்களை மாற்றவே முடியாது, கர்த்தர் அவங்கள மாற்றுவார். தேவனால் எல்லாம் கூடும். இந்த காலவல்ல தேவனுடைய பிள்ளைகளே, உலக மக்கள் ஐஸ்வர்யம், பணம், உலகம், சுகபோகம் இதையே பற்றிக்கிட்டு இருக்காங்க, பற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் லூக்கா 19:1-10 வாசித்து பார்த்தீங்கன்னா, சகைவ கர்த்தர் ரட்சித்தார். சகை ஐஸ்வர்யமான இருந்தான், ஆனால் கர்த்தர் அவனை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனால், அல்லேலூயா, எவரையும் ரட்சிப்பது தேவனால் கூடும். ஐஸ்வர்யவான் லாசரு, ஐஸ்வர்யவான் பணத்தையே நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் வந்தது, அவன் மரித்து போகும்போது அக்னி கடலிலே வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். நல்லா கவனிக்கீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் நாமும் ஒன்று அறிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் தேவை, ஐஸ்வர்யம் தேவை, பணம் தேவை, சொத்து சுதந்திரம் தேவை. ஆனால் உங்கள் நம்பிக்கையோ உங்கள் எண்ணமோ அதன் மேல் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. வேதத்துல எசேக்கியா ராஜா அற்புதமான ராஜா, கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்த ராஜா. வியாதிப்பட்ட நேரத்திலும் சோர்புறமாய் திரும்பி உட்கார்ந்து அழுது கர்த்தரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்ட அற்புதமான ராஜா. ஆனால் ஒரு நாளில் தேவனுடைய பிள்ளைகளே, 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 12வது 13வது வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது, 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 13, 12, 13 வசனங்கள். அக்காலத்திலே பலாதானின் கவனிக்கீங்களா? பாபிலோன் ராஜா எசேக்கியாவுக்கு நிருபங்களையும் வெகுமானங்களையும் அனுப்பினான். வாசிங்க.
எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து ஆ, 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 எல்லாவற்றையும் காண்பித்தான். வாசிங்க. ஆ, ஆ, காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. கவனிக்கீங்களா? புறஜாதி ராஜா ஆட்கள் அனுப்பி இருக்கிறான். அவன் எல்லா பொருளையும் காட்டுறான ஒழிய இயேசுவை காண்பிச்சானா? இயேசுவை காண்பிச்சானா? ஒருவேளை நீங்க சொல்லலாம், அங்க இயேசு இல்லை, கர்த்தரை சொன்னானா? என் தேவன் எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சா சொன்னானா? இல்லை. நீங்களும் நானும் கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? உலக மக்கள் கிட்ட நம்ம பொருட்களை காட்டுறதுல அல்ல, கர்த்தரை காட்டுறதுல தீவிரப்படும். எசேக்கியா பண்ண தப்பு என்ன கவனிக்கீங்களா? அவன் தன் பொருட்களை தான் பெருசா காட்டுறான். நம்ம வாழ்க்கையில பொருட்கள் பெரியதல்ல, பணம் பெரியதல்ல, சொத்து சுதந்திரம் பெரியதல்ல, நம் தேவன் பெரியவர். கை தட்டி கர்த்தருக்கு ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. அவனு செஞ்சிருக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொன்னார், ஃபர்ஸ்ட் உங்க காரியத்தை ஒழுங்குபடுத்தும், மரண நாள் நெருங்கி விட்டதுன்னு அழுது ஜெபம் பண்ணப்ப அதே எசேக்கியா வந்து சொன்னாரு, ஆண்டவனுக்கு ஆயுஷ் காலத்தை கூட்டுறாரு. கை வைத்து அல்லேலூயா சொல்லுமா? இந்த நேரம் சொல்லியிருக்கலாம், பாபிலோன்ல இருந்து ஆட்கள் வந்த உடனே சொல்லியிருக்கலாம், வாங்கய்யா நல்ல வேலை வந்தீங்க, உட்காருங்க, எனக்கு என் தேவன் சுகம் கொடுத்தார். நான் வியாதி படுக்கையில் இருந்தேன், மரண தருவாயில இருந்தேன், என் தேவன் எனக்கு சுகம் கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, ஐயா வாங்கய்யா ப்ளீஸ் ஒரு கூட்டம் நடத்துங்க, வீட்டில் அரமனையில் ஒரு கூட்டம் நடத்துங்க, தேவன் யாருன்னு அறிஞ்சிட்டு போட்டோம். அதை செஞ்சிருந்தா ஏசைக்க ரொம்ப நல்லா இருந்திருப்பான். சத்தமா சொல்லும் அல்லேலூயா. விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய பார்வையும் கர்த்தர் மேலேயே இருக்க வேண்டுமே தவிர, உலகம், ஆடம்பரம், ஆசைச்சைகள், மாயை அழிந்து போகும், அவைகள் நமக்கு பெரியதல்ல, நம் தேவன் நமக்கு பெரியவர். அல்லேலூயா. அதான் பவுல் சொன்னான், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அல்லேலூயா சொல்லுவோமா? சங்கீதக்காரன் சொல்றார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே. இந்த மாதம் என்ன குறித்து பெருமை பாராட்டுறது தெரியுமா? ஆண்டவரை குறித்தே உயர்த்தணும். அவர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. என் தேவன் எனக்கு பெரியவர் என்று அவரையே நீங்கள் காட்ட ஆரம்பிக்கும் போது, எங்கு போனாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, என்னை ஆசீர்வதிப்பது தேவன், எனக்கு சுகம் தந்தது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று அவரை பேசி பழக பழக அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமா?